ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்றைக்கி நான் நல்ல வெரைட்டியான சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கிறேங்க. ரொம்பவுமே சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், நான் எல்லாத்துக்கும் நல்லா மேட்சிங்காக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி லீஃப், யூஸ்வலாக நம்ம சிக்கன் கிரேவிக்கு என்னெல்லாம் போடுவோமோ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். அன்னாசி பூ, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டா போதும், சீக்கிரமாகவே வதங்கிடும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பெரிய வெங்காயத்தை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பெப்பர் ஒரு 10 பால் இருக்கும், அதையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன பாருங்கள், இதே மாதிரி நம்ம நல்லா மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு பழுத்த தக்காளியில் ஒரு தக்காளி சேர்த்தா போதும், சின்னதுன்னா 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். நம்ம மூடி போட்டுட்டோன்னா சீக்கிரமாகவே நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நமக்கு வதங்கி கிடச்சிருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, புதினா, பெப்பர் எல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம போட்டு சேர்த்த மசாலாவும் அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம். காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துருவோம். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூடவே சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் எவ்வளோ சேர்த்தோமோ அதுக்கு 2 மடங்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இந்த பவுடரோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துவோம். சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு இந்த பொடிகளோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்குனா போதும். இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் விட்டுடலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது ஒரு ஸ்டீல் தவாங்கிறதுனால அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம். நம்ம கட்டியான தயிரில் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துடலாம். தயிர் கண்டிப்பாக புளிக்காமல் இருக்கணும். புளித்த தயிர்னாக்கா அப்புறம் கிரேவி ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டில் நல்லா இருக்காது. அதனால் புளிக்காத தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ தயிர் விட்டதுனால ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். முதல்ல ஒரு அரை ஸ்பூன் உப்பு தான் சேர்த்தோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் 1 கிலோ அதையும் நம்ம சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சப்பாத்தி, பரோட்டா, வெரைட்டி ரைஸ், ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்கும். நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து கிண்டி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா நம்ம கிண்டி விட்டுடலாம். சிக்கனில் நம்ம இந்த அளவுக்கு தண்ணியே சேர்க்கலை, அதுவாகவே தண்ணி நிறைய ஊறிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். நம்ம குக்கரில் போடல, வெறும் பாத்திரத்தில் தான் போடுறோம். அதனால் ஒரு சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸாவது கொடுக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம திரும்பவும் மூடி வச்சிடலாம்.
சூப்பராக நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கிளாஸ் தேங்காய் பால் தான் நான் சேர்த்துருக்கேன். எனக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அதனால் உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் இது சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் நம்ம ஹீட் பண்ணக்கூடாது. ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்மளுடைய சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை புதினா சேர்த்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க 3 மினிட்ஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.